ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது தமிழ்நாட்டிலே மிக சிறந்த கோவில், பாரம்பரியம் மிக்க கோவில், வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் அப்படின்றது ஒரு கோயிலை சொல்லுவாங்க. அது எந்த கோவில் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், தஞ்சை பெரிய கோவில் தாங்க. அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பல பேர் பல விதமான ஒரு ஆன்சர் சொன்னாங்க. பட் ராஜராஜ சோழன் தான் அதை கட்டினாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணது எதனால், அது யார் கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு பிரிட்டிஷ்காரங்க தான் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயிலாக. அது மாதிரி இல்லாமல் ஒரு 12 அடி உயரத்தில் சிவன் சிலை அந்த கோவிலில், அதாவது உயிரெழுத்து 12, அதை பேஸ் பண்ணி சிவனுடைய சிலை 12 அடி வச்சுருக்காங்க. அந்த ஒரு பிரெத்து மீன்ஸ் என்னன்னா, அந்த அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஒரு வழியாக போகும் இல்லைங்களா, அதோடைய ரவுண்ட் வடிவம் 18 அடியா, அதாவது மெய்யெழுத்து 18, அதை பேஸ் பண்ணி அந்த 18 அடியில் அதை வடிவமைச்சிருப்பாங்க. அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 216 அடி. ஓகேங்களா, அந்த 216 அடியை பேஸ் பண்ணி உயிர்மெய் எழுத்துக்கள் 216 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிவன் சிலைக்கும் அந்த நந்திக்கும் 247 அடி. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் எல்லாமே சேர்த்து தமிழ் எழுத்துக்கள் 247. ஸோ இந்த அளவுக்கு தமிழ் மேலே ஒரு பற்றா இருந்த ஒருத்தர் சிவன் கோயிலை கட்டி இந்த அளவுக்கு இப்போ வரையும் ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது ரொம்பவே ப்ரௌடான ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்காம ஒரு பிரிட்டிஷ்காரன் தான் கண்டுபிடிச்சி சொன்னால், அது எப்படி சொன்னால், ஏன் சொன்னால், என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க தான் ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பட்சத்தில் 1886 பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற பாரம்பரியமிக்க கோவில்கள், பாரம்பரியமிக்க இடங்கள், அந்த இடத்துல இருக்கிற அந்த சிற்பக்கலைகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேல்யூவானது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை அலோகேட் பண்ணுறாங்க. அந்த டீம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனிலேருந்து வந்த யூஜென் அப்படின்ற ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே அவர் பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார் நம்ம இந்தியாவில். அப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு டைம் பீரியடில் வராரு. அந்த எந்த டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1886 நம்ம தமிழ்நாட்டை விசிட் பண்ணும்போது அவர் ஒரு கோவிலை பார்க்குறாரு. அது எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்க தஞ்சை பெரிய கோயில், அதாவது சிவன் கோவில். அந்த கோவிலுக்கு தான் யூஜென் அதாவது ஜெர்மனிலேருந்து ஒரு ஏரோலஜின்னு சொல்லுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க யூஜெஸ் அப்படின்றவங்க நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு வராங்க. வந்துட்டு அங்கே இருக்கிற கோவில் அண்டு கோபுரத்தை பார்க்க ரொம்பவே ஷாக்காக வராரு. சிலை பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடியில் இருக்குது. அப்புறம் அந்த ஓவரால் கோபுரம் அடி 216 அடின்றாங்க. சாமிக்கிட்ட இருந்து அந்த நந்தி 247. ஸோ ஏன் இந்த ஒரு லைக் 12, 18, 216, 247 இந்த மாதிரிலாம் கரெக்டாக ஒரு மென்ஷனான ஒரு அடியை குறிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தான் அந்த கோபுரத்தை பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 12 மணிக்கு கூட அதோட நிழல் கூட கீழே விழாது, 12 மணிக்கு நேராக இருக்கிற மாதிரி தான் எப்பயுமே இருக்கும், சூரியன் நிழல் கூட கீழே அதுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே இருக்கிறவங்க சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் அங்கேருந்து அனலைஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமே, என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கிற கல்வெட்டுகளை தேடி தேடி பார்க்குறாரு. ஸோ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழுடைய லெட்டர்ஸ் தான் அதிகமாக இருந்தது. லைக் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கட்டிட கலைகளுடைய அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்களாக நிறையவே வடிவமைச்சிருந்தாங்க. அந்த தமிழ் எழுத்துக்கெல்லாம் படிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அங்கே இருக்கிற ஒரு சில பூசாரிகள், அந்த கோயிலில் பூஜாரிகளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இந்த கோயில் யார் கட்டினாங்க, எந்த ஆண்டு கட்டப்பட்டது, இது கட்டினதுக்கான யார் ஒருத்தர் கட்டினது, அந்த ஓனர் யார், இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கோயிலை கட்டியிருக்காரு, நாங்கள் அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பூசாரிகிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னாங்க. அப்படி ஒருத்தர் சொன்னதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் ஆள்கிட்ட கேட்கும்போது கரிகால சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. ரெண்டாவதா இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது பரந்தக சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேர்டா கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யாருமே இல்லை, சுந்தர சோழன் தான் அந்த கோவிலை கட்டி வடிவமைச்சு இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக நிற்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னனால இவர் என்னன்னா கன்ஃபியூஷன் ஆகிறார். அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் எழுத்துக்களை நம்மளே படிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்குறாரு. ஆனால் தமிழ் எழுத்துக்களை அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியல. ஸோ அதோட ஜாயிண்டிங் லெட்டர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் கீழே இந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற எழுத்தை படிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில டாக்டர்ஸ், அதாவதுனா நல்லா படித்து பட்டாதாரியாக இருப்பாங்க பார்த்தீங்களா தமிழில், அந்த மாதிரி ஆளுங்களை தேடுறாரு. ஸோ அப்படி தேடி கிடைச்சவர் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சுப்பிரமணிய சாஸ்திரி அப்படின்ற ஒருத்தரை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது தஞ்சாவூரில் சுப்பிரமணிய சாஸ்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கோயில் கல்வெட்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் படித்து காமிக்கிறாரு. அதில் எந்த ஒரு ஹிண்ட்டுமே காமிக்கல. அவங்க 3 பேர் அதாவது 3 பேர் டிஃப்ரெண்ட் பேர் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் யாருமே இல்லை. அவரே ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு புது நேம் வந்திருக்கு. அது யாருன்னா ராஜராஜ சோழன் அந்த கோயிலை கட்டியிருக்காரு 1010 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது
அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு புது நேமாக இருக்கு. பேர் கேட்கும் போதே அவங்களுக்கு ஒரு வைப் வருது. இப்போ நம்ம சொல்லும் போது கூட நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரும்பான்மையான ஆள், அந்த அளவுக்கு நல்ல ஆள், சிவன் மேலே பக்தி அதிகமாக கொண்ட ஆள் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்காரு. ஏன் கட்டினாரு, எதுக்காக கட்டணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராஜராஜ சோழன் வந்து அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது வந்து அதாவது தஞ்சாவூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறாரு. அந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா கைலாய சிவநாதர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கும். அந்த இடத்துல போகும்போது அந்த கோயில் ரொம்பவே சிறப்பு மிக்கதாக இருக்குது, சரியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம இந்த கோயில் மாதிரி நம்மளும் நம்ம ஊரில் வந்து ஒரு கோயிலை கட்டணும் என்னுடைய ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணும்போது அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ அரசர்கள், சிற்றரசர்கள் அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு உக்காந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். பட் அவர் இங்கே யாரையுமே கூப்பிடல. அவங்க கூட பிறந்த தங்கச்சியான குந்தவையை கூப்பிடுறாங்க. குந்தவையை ஏன் கூப்பிடணும், அதாவது அவங்க ஒரு பெண்மணி ஆச்சு, அவங்கள ஏன் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணணும் நம்ம சிவன் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குந்தவை வந்து ராஜராஜ சோழனை விட அறிவாலையும் அழகாலையும் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதுலையும் பண்பாலையும் ரொம்பவே சிறப்பு மிக்கவங்க. எந்த ஒரு டிசிஷனும் கரெக்டாக எடுப்பாங்க. அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து அரசர்கள் கூட தப்பாக எடுக்கலாம். ஆனால் அவங்க சஜஷன் பண்ணுற ஆன்சரோ இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கோ எப்பயுமே தவறி போனதா அந்த ஆட்சியில் இல்லவே இல்லை. ஸோ அதனால் அவங்க அண்ணா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்கச்சி கிட்ட குந்தவை கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காஞ்சிபுரம் போன ஒரு கோவிலை பார்த்தா அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு கோவிலை கட்டணும், தஞ்சை பெரிய கோவில் அப்படின்ற ஒரு கோயிலை கட்டணும், இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னும் போது குந்தவையும் ராஜராஜ சோழனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு சில ஹிண்டெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க பண்ணும்போது வந்து குந்தவை சொல்கிறாங்க, நீங்கள் கட்டுற கோவில் இந்த உலகமே பேசணும், ஏன்னா யாருமே அந்தளவுக்கு ஒரு கோயிலை கட்டியிருக்கக்கூடாது, சிற்பங்களும் கலைகளும் அந்த கற்களும் பார்த்தீங்கன்னா 500 வருஷங்கள் ஆனால் கூட அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வந்து குந்தவை சொல்கிறாங்க. ராஜராஜ சோழனும் ஸோ இதுக்காக என்ன பண்ண முடியுமோ நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டலான்னு இருக்கும். அதுக்கான மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, தஞ்சாவூரில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எங்கேயுமே ஒரு சின்ன கல்லை கூட பார்க்க முடியாது, ஒரு மலையும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் தஞ்சை பெரிய கோயில் முழுக்க முழுக்க கருங்கல்களால் ஆனது. எப்படி சொல்கிறது, அவ்வளோ சிறப்புமிக்க கற்களால் ஆனது. அது எப்படி ஆச்சு அப்படின்றதான் ஒரு கொஸ்டின் மார்க். அப்படி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, அதாவது தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பாமாலை அப்படின்ற ஒரு மலையிலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையிலையும் கற்களை வந்து செதுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு பாறையும் துண்டு துண்டாக வெட்டி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை கட்ட கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வந்து சுமந்துட்டு வராங்க. அப்போ வந்து வண்டி ஃபெசிலிட்டியும் எதுவும் இல்லை. இந்த யானைகள் இருக்கும், அந்த யானைகளை பெரிய பெரிய யானைகள்கிட்ட பெருசாக ஒரு மேலே வந்து ஒரு பேஸை போட்டு அந்த யானை மேலே அந்த கற்களை ஏற்றிட்டு நடந்து வந்து அவ்வளோ பெரிய கோபுரத்தையும் அவ்வளோ பெரிய கோயிலையும் சிறப்பாக 1010ஆம் ஆண்டு, அதாவது கிறிஸ்துவருக்கு முன், அதாவது கிபி கிறிஸ்துவருக்கு முன் அந்த ஆண்டு காலத்தில் 1010ஆம் ஆண்டு அந்த கோயிலை சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிச்சாங்க. பட் இப்போ இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1886 ரிசர்ச் பண்ணுறாங்க. பட் இந்த கோயில் கட்டினது பார்த்தீங்கன்னா 1010ஆம் ஆண்டே கட்டிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து யூஜின் வந்து ஒரு ஷாக்கான மூமெண்ட் வந்து ஆகிறாரு. அந்த கல்வெட்டுகளை அவ்வளோ எழுதியிருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கூஸ் பம்ப்ஸாக கிரியேட் ஆகுது. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ், அதாவது வந்து அப்போ நம்ம ஆண்டுகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா பிரிட்டிஷ் அரசாங்கம், அவங்க கிட்ட போயிட்டு சார் நான் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும், தஞ்சை பெரிய கோயில் அப்படின்ற ஒரு அற்புதமான கோயிலை பார்த்தா அதை கட்டினது வந்து ராஜராஜ சோழன். கோபுரம் பார்த்தீங்கன்னா 216 அடி இருக்குது, சாமி சிலை 12 அடி, அந்த பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 18 அடி, அந்த பார்த்தீங்கன்னா சாமிக்கும் நந்திக்கும் 247 அடி. இதுக்கான ஒரு சிற்பமும் சிறப்பான அம்சமும் இருக்குது. அதை நான் கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகம், அதாவது கோயிலுக்குள்ள அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவன் வந்து 12 அடி இருப்பார். அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ் எழுத்துக்கள், அதாவது உயிர் எழுத்துக்கள் வந்து 12 அப்படின்ற மென்ஷன் பண்ணுறதுக்காக 12 அடியிலையும் அதனுடைய பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 18 அடி, மெய் எழுத்துக்கள் 18 அடி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து 216 அடி. அந்த 216 அடி என்னன்னா உயிரெழுத்து மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து ரெண்டுமே சேர்ந்து 216 அடி கொண்டது. அண்ட் தென் சாமி சிலையிலிருந்து நந்தி, அந்த நந்திக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 247. அதாவது ஓவராலாக தமிழ் எழுத்துக்கள் 247 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் அந்த விக்கிரகத்திலேருந்து நந்திக்கு தூரம் வந்து 247ன்றது அந்த காலத்தில் யோசித்து ராஜராஜ சோழனும் குந்தவையும் சேர்ந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க கோயிலை கட்டியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷம் ஆகுது. இப்போ கூட அந்த கோயிலை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ இது வேற லெவலான ஒரு ப்ரௌடான மூமெண்ட். இந்த கோயிலுக்கு நம்ம ஏதாவது ஒரு சிறப்பு அம்சத்தை வந்து அந்த கோயிலுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜின் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சொல்லுது. அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது நந்தின்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற நந்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உலகிலேயே பாரம்பரியம் மிக்க பழமை வாய்ந்த ஒரு சிற்பக்கலை எது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சை பெரிய கோவில் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் கின்னஸ் புத்தகத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்காரங்களால் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களையோ இல்லை எந்த ஒரு அரசாங்கத்தினாலையும் இதை தேடி கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா கரிகாலன், இந்த வந்து அந்த சுந்தரபாண்டியன், இவங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் யாரோ கட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். பிரிட்டிஷ்காரங்க வந்து ட்ரை பண்ணிட்டு ஜெர்மனிலேருந்து ஒரு ஆராய்ச்சியாளர், அதாவது யூஜன் அப்படின்ற ஒரு அமிச்சு அங்கே இருக்கிறத நடந்த சொல்லி முடிச்சிட்ட அப்புறமா தான்
டாக்டர் சுப்பிரமணிய சாஸ்திரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு படிச்சு காமிக்கிறாரு. அந்த படிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தஞ்சை பெரிய கோயில்னா ராஜராஜ சோழன். ஸோ வந்து நிறைய தமிழ் சாங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அப்படின்ற சாங்கெல்லாம் வரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவர், சரியான வீரம் மிக்கவருங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சிவன் மேலே இருக்கிற ஒரு பக்தினால பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் போயிட்டு ஒரு சிவன் கோயிலை பார்த்துட்டு வந்து நம்ம ஊர்லேயும் அப்படி ஒரு கட்டணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கை கிட்ட சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபேமஸான அப்போ வந்து நம்ம 2000 கிட்ட இருக்கிறோம். 2024 கட்டினது வந்து 1010 கட்டினாங்க. ஸோ அப்போ இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு கூட நான் பேசுகிறேன் அப்படின்னா ஸோ அந்த கோயில் கட்டினதுக்கான அந்த சிறப்புமிக்க கற்களும் ஒரு வரலாறு இருந்தாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி இதை பற்றி என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.